ஒரு குழந்தை முதலில் அறிகிற ருசி தாய்ப்பால். அது மாதிரி ஒரு குழந்தை முதல்ல உணர்கிற மொழியும் தாய்மொழி தான். அதனால தாய்ப்பாலை போலவே தாய்மொழியும் உயிர்ப்பானது. ஒரு மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவனால் எதையுமே சாதிக்க முடியாது. அவன் ஒரு சாதனையாளராக வளரவும் முடியாது. அப்படி ஒரு சாதனையாளராக வளர்றதுக்கு தாய்மொழி கல்வி ரொம்ப அவசியம். ஆனால் இன்னைக்கு ஆங்கிலத்தில் பேசுறது அல்லது ஆங்கில வழியில் கல்வியில் படிக்கிறத கௌரவமாக எல்லாருமே பார்க்குறோம். குழந்தை எங்கே படிக்குது? மெட்ரிகுலேஷனில் படிக்குது, சிபிஎஸ்சியில் படிக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது. என் பிள்ளைங்க நீட்டாக கோட் ஷூட்டு போட்டுட்டு போகுது, ஷூ போட்டுட்டு போகுது, டை கட்டிட்டு போகுது. இதைத்தான் பெருமையாக நினைக்கிறோம். அந்த ஓலையில் வள்ளுவர் அந்த குறளை எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ஓலை நீண்ட நாட்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வரைக்கும் அந்த ஓலை எந்த இதுவுமே ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனுடைய லைஃப் டைம் அந்த ஓலையோட லைஃப் டைம் 300 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே அது நம்ம எவ்வளோதான் பொட்டிகள் எடுத்து பத்திரமா பாதுகாத்தாலும் அப்படியே நொறுங்கி கொட்டி போயிடும். நாம் ஆங்கில வழியிலே கல்வி கற்றாலும் நம்மளுடைய மூளை டக்குன்னு நேர போய் என்ன பண்ணோம், தாய்மொழியாக இருக்கக்கூடிய மொழியில் தான் போய் யோசிக்க தோணும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வாய் வழியாக உங்களுடைய மற்ற மொழிகளுக்கு கொண்டு வரும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தமிழ் மொழிக்காக தன்னுடைய தாய்மொழிக்காக இன்னுயிரை இருந்திருக்காங்க. அவங்களோட நிறையா தியாகங்கள், நிறையா போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஏன் இது அந்த அளவுக்கு கவனம் பெறலை அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழும் இல்லையா? வணக்கம். ஐக்கிய நாடுகளோட கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு, அதாவது யுனெஸ்கோ பிப்ரவரி 21 தாய்மொழி தினமாக கொண்டாடுறாங்க. உலகம் பூரா பிப்ரவரி 21 தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் 2 பிரிவுகளாக பிரியுது. அதாவது கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு. இந்த கிழக்கு பாகிஸ்தான்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ். வங்க மொழி பேசக்கூடிய இந்த கிழக்கு பாகிஸ்தான்ல உருது மட்டுமே ஆட்சி மொழியா இருந்தது. ஒரே மதத்தினராக இருந்தாலும் கிழக்கு பாகிஸ்தான்லையும் மேற்கு பாகிஸ்தான்லையும் உருது ஆட்சி மொழியா இருந்துச்சு. அப்போ கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வங்க மொழியாளர்கள்ட்ட உருதை திணிக்கிறத அந்த நாட்டு மக்கள் விரும்பல, அதை எதிர்த்தாங்க. அந்த அடிப்படையில கிழக்கு பாகிஸ்தான்ல வங்க மொழியை தேசிய மொழியை அறிவிக்கணும் அப்படின்னு 1952 பிப்ரவரி 21 வங்க மொழி இயக்கம் உருவானுச்சு. அதை தொடர்ந்து வங்க மொழி இயக்கத்தை சேர்ந்த மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பல்வேறு தரப்பட்டவங்களும் இந்த தொடர் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இதுல காவல்துறையினரோட நடவடிக்கையில 4 மாணவர்கள் உயிரிழந்துட்டாங்க. இதனால அந்த போராட்டம் ரொம்ப தீவிரமடையுது. கடைசியா 1956 கிழக்கு பாகிஸ்தான்ல வங்க மொழி தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டாக்காவில் உயிரிழந்தவர்களுடைய நினைவை போற்றும் விதமா பிப்ரவரி 21 தேசிய உலக தாய்மொழிகள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை வங்கதேச அறிஞர் ரபிக்குல் இஸ்லாம் 1988 யுனெஸ்கோல முன்மொழிந்தார். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக யுனெஸ்கோ 1999 அறிவிச்சாங்க. இதனை அடுத்து 2000 உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருது. யுனெஸ்கோட அறிக்கையில் தாய்மொழி வாயிலாக பன்மொழி கற்றலை வலியுறுத்துது. அதே நேரத்தில் தாய்மொழியை கட்டாயம் கற்றுக்கணும், தாய்மொழி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அனைத்து தரப்பினருமே தங்களுடைய தாய்மொழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நீண்ட தூரம் பயணிக்கணும். பெரும்பாலானவங்க தாய்மொழி தவிர பிற மொழிகள்ல அல்லது மேலாதிக்கம் உள்ள மேல்தட்டு மக்களோட மேற்கத்திய நாடுகளுடைய மொழிகள்ல தான் கல்வி கற்கிறது விரும்புறாங்க. அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு யுனெஸ்கோவே சொல்லியிருக்கு. உலக மக்கள் தொகையில 40% பேர் அவங்க பேசுற மொழி அல்லது அவங்க புரிஞ்சுக்கிற மொழியில, சொந்த தாய்மொழியில கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, அதாவது வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அதாவது தங்களுடைய தாய்மொழியை விட்டுட்டு வேற ஒரு மொழியில தான் அவங்க படிக்கக்கூடிய கல்வியையே அவங்க கற்றுக்கிறாங்க. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 7000 மொழிகள் புழக்கத்துல இருக்கு. பல மொழிகள் அழியக்கூடிய ரொம்ப அழிவு விளிம்பு நிலையில இருக்கு. அப்படி ஒரு மொழி அழிஞ்சிருச்சுன்னா அந்த இனத்தோட கலாச்சாரம், பண்பாடு, அறிவுசார் பாரம்பரியம் எல்லாமே அதோட அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல ஒரு மொழியை ஈஸியா எங்கே வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இணையவழி வாயிலாக தொலைதூரத்துல இருந்தாவது தங்களுடைய தாய்மொழியை கண்டிப்பா கற்றுக்கணும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய தாய்மொழியை சரளமா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யுனெஸ்கோ சொல்லுது. சரி, இது இந்த உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 வங்கதேசத்துல இறந்த அந்த 4 மாணவர்களுடைய தினமா தான் கொண்டாடப்படுது. ஸோ அங்கிருந்து தான் இந்த புள்ளி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தமிழ் மொழிக்காக தன்னுடைய தாய்மொழிக்காக இன்னுயிரை இருந்திருக்காங்க. அவங்களோட நிறைய தியாகங்கள், நிறைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு.
ஏன் இது அந்த அளவுக்கு கவனம் பெறல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா? வங்கதேசத்தை போல இந்தியாவிலையும் தமிழ்நாட்டுல 1938 1965 ஆண்டுகள்ல இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்துல 1939 நடராசன், தாளமுத்து போன்றவங்க உயிரிழந்தாங்க. அதை தொடர்ந்து 1965 2ஆம் கட்ட போராட்டத்துல 100க்கும் மேற்பட்டவங்களும் உயிரிழந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ஜனவரி 25 மொழிப்போர் ஈகை தினமா கொண்டாடுறோம். இந்த தினத்துல நிறைய அரசியல் கட்சிகள் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், நிறைய பேர் அந்த நினைவை போற்றும் விதமா ஜனவரி 25 மொழிப்போர் ஈகையினால கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க. ஆனாலும் ஏன் இது உலக அளவுல கவனம் பெறல அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழும். வங்கதேசம் கிழக்கு பாகிஸ்தானா இருக்கும்போது அது உள்நாட்டுல ஒரு கலவரமா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு நாடு 2 தேசமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் அன்னைக்கு மேற்கு பாகிஸ்தான், இது கிழக்கு பாகிஸ்தானா இருந்துச்சு. ஸோ ஒரு நாடு இன்னொரு தேசத்தை தூரமா இருக்கக்கூடிய இடத்த ஆளுமை பண்ணிக்கிட்டு ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அரசுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மக்கள் வங்கமொழி மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி யுனெஸ்கோவில் போயிட்டு முன்மொழிந்ததுனால அது உலக அளவுக்கு கவனம் பெற்றுச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஏன் கவனம் பெறல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை பத்தி கவிஞர் அறிவுமதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கதேசத்துல நடைபெற்ற போராட்டத்தை விட பல மடங்கு வீரியமான போராட்டம்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா வழக்கமான நம்மளுடைய பெருந்தன்மையாலையும் பேரன்புனாலையும் இது யுனெஸ்கோ வரைக்கும் போகல. இந்தி திணிப்புக்கு எதிராக தங்களுடைய இன்னுயிர் ஈந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அந்த மாண்பு மிகப்பெரியது, மதிப்பிற்குரியது. உலகத்தில் உள்ள மொழிகளை காக்க வேணும் அப்படின்னு யுனெஸ்கோ உலக தாய்மொழி தினத்தை அறிவிச்சிருக்கு. ஒரு குழந்தை முதலில் அறிகிற ருசி தாய்ப்பால். அது மாதிரி ஒரு குழந்தை முதல்ல உணர்கிற மொழியும் தாய்மொழி தான். அதனால தாய்ப்பாலை போலவே தாய்மொழியும் உயிர்ப்பானது, உணர்வோடு கலந்தது. தாய்மொழி தானே அப்படின்னு அதை தனியா நம்ம ஈஸியா கடந்து போய்விட முடியாது. அந்த தாய்மொழி என்பது நம்மளுடைய 3000 ஆண்டு கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் கடத்தி கொண்டு இன்று வரை நம் கையில் பத்திரமாக ஒப்படைத்திருக்கிறது. கருவில் இருக்கும் போதே தாய்மொழி சொற்களை குழந்தை கேட்க தொடங்கி விடுகிறது. நம்முடைய எண்ணமும் படைப்பாற்றலும் தாய்மொழி கல்வி வழியே நடைபெறுகிறது. அதனால ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிருக்கு தாய்மொழி என்பது மிகவும் கட்டாயம். தாய்மொழி வழியாக கல்வி கற்றலே ஆக சிறந்தது அப்படின்னு கவிஞர் ஐயா அறிவுமதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் பொன்னு வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைய தொழில்நுட்பத்துல யூனிகோட்டில் அனைத்து மொழிகளையும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். பல மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு இன்றைய தொழில்நுட்பம் பெரும் பயனாக இருக்கு. அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேணும். குறிப்பா பள்ளியில மட்டும், அடிப்படை கல்வியில மட்டும் தாய்மொழி கற்றுக்க கூடாது. கல்லூரிகளா இருக்கட்டும், மேல் படிப்புகளா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், பொறியியலா இருக்கட்டும், எல்லாத்திலுமே தாய்மொழி வழியாக கற்றலை அவசியப்படுத்தணும். இதற்கான பரிந்துரையை கடந்த 2006 எனது தலைமையிலான குழு அரசுக்கு பரிந்துரை செஞ்சோம். ஆனா அதுல ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க அதை நடைமுறைப்படுத்தினாங்க. மிச்சதெல்லாம் அது அப்படியே காத்துல போயிடுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவனால எதையுமே சாதிக்க முடியாது. அவன் ஒரு சாதனையாளராக வளரவும் முடியாது. அப்படி ஒரு சாதனையாளராக வளர்றதுக்கு தாய்மொழி கல்வி ரொம்ப அவசியம். அதுக்கு எடுத்துக்காட்டா ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் தாய்மொழி வழி கல்வியில தான் அவங்க கல்வியை கற்கிறாங்க. அதனாலதான் அங்கே நிறைய கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், புதிய சிந்தனைகளா இருக்கட்டும் வருது. நீங்க ஜெர்மனுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பெரும் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, நம்மலாம் இங்க ஆங்கிலத்துல தான் போய் மருத்துவமனையில போனா டாக்டருக்கு படிச்சுட்டு வருவாங்க. அங்கே நீங்க மருத்துவமனைக்கு போனா அங்க இருக்கிற மருத்துவர் ஜெர்மன்ல தான் பேசுவாரு, பிரான்ஸுக்கு போனா பிரெஞ்சுல தான் பேசுவாரு. நாம இந்தியாவில இருந்து போயிருந்தாலும் அங்க இருக்கிறவங்க என் நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா என் மொழியில கத்துக்கிட்டு தான் நீ என்கிட்ட பேசணும் அப்படிம்பாங்க. ஸோ மேல் படிப்பா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமாவே இருந்தாலும் அவர்கள் மொழியில தான் படிச்சிருக்காங்க. ஆனா இங்கே எப்படி கிடையாது. மருத்துவத்தை நீங்க ஆங்கிலத்தில் தான் படிக்கணும். ஒரு வக்கீலுக்கு படித்தாலும், ஒரு பிஎல் படித்தாலுமே நீங்க ஆங்கிலத்தில் தான் படிக்கணும். ஒரு இன்ஜினியரிங் படித்தாலும் அதுவும் ஆங்கிலத்தில் தான் படிக்கணும். வெறும் பிஏ லிட்ரேச்சர் அல்லது இளங்கலை பட்டங்களை வேணா நீங்க தமிழ் வழியில கற்கலாம். மேல் படிப்புகள் அல்லது முக்கியமான படிப்புகள் எல்லாமே ஆங்கில வழி கல்வியில தான் இருக்கு. ஸோ ஏன் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நாம ஆய்ந்து சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இன்னைக்கு நாம எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டா வள்ளுவரை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வள்ளுவர் இன்னைக்கு கொடுத்துட்டு போனது இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களோடய நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். அதனாலதான் அது உலக பொதுமறையா நம்ம பார்க்குறோம். நீங்க யோசிச்சு பார்க்கணும், வள்ளுவர் 1330 குறள் தான் எழுதியிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் 5000 கூட எழுதியிருக்கலாம். அதே மாதிரி அது 2000 ஆண்டுகளுக்கு பழமையானதா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு 3000 ஆண்டுகளாகவும் இருக்கலாம்.
அது 4000 ஆண்டுகளாகவும் இருக்கலாம், துல்லியமான வரலாறு தெரியாது. ஆனால் நம்மளோட தோராய கணிப்பு தான் இந்த இது. இப்போ நாம் என்ன ஒரு கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, வள்ளுவர் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதியிருக்காருன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருடைய அந்த 1330 குறள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த குறள் எதுலையுமே ஒரு எழுத்து பிழை இல்லை. அதில் எதுலையுமே வந்து ஒரு குற்றம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எழுத்து இல்லை. அப்படின்னா இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு தெளிவாக எழுதக்கூடிய ஆற்றல் படைத்த ஒருவனுக்கு யாரு கல்வி கற்றுக் கொடுத்துருப்பா? அவனுடைய மூதாதையர் யாரா இருந்திருப்பா? அப்படின்னா அதை வேறு தேடி போனோம்னா அது ஒரு நாள்லயோ அல்லது ஒரு தலைமுறையிலையோ நடந்திருக்காது. அப்போ 2000 வருஷத்துக்கு வச்சுட்டாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனால் தான் அவ்வளோ துல்லியமாக எடுத்துருக்க முடியும். அதே மாதிரி ஔவையாராக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் படித்தவங்க, நிறைய இது இளங்கோவடிகளாக இருக்கட்டும், இது மாதிரி ஆகப்பெரும் தமிழ் பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போனவங்களுக்கு யார் தமிழ் கற்றுக் கொடுத்துருப்பா? யார் அவங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்திருப்பா? இப்போ இது வேறு தேடி போனோம்னா தமிழனுங்கிற கர்வம் நமக்கு பெருமையாகவே இருக்கும். நம்ம சொல்லிக்கலாம், நான் தமிழ் வழியில் கட்டுறவன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசுறது அல்லது ஆங்கில வழியில் கல்வியில் படிக்கிறத வந்து கௌரவமாக எல்லாருமே பார்க்குறோம். குழந்தை எங்கே படிக்குது? மெட்ரிகுலேஷனில் படிக்குது, சிபிஎஸ்சியில் படிக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது. என் பிள்ளைய நீட்டாக கோட் ஷூட்டு போட்டுட்டு போகுது, ஷூ போட்டுட்டு போகுது, டை கட்டிட்டு போகுது. இதைத்தான் பெருமையாக நினைக்கிறோம். அரசு கல்வி பள்ளிகள் வந்து கொஞ்சம் தரம் குறைவாக இருக்கிறதே நம்ம ஏற்றுக்க முடியாது. எல்லா பள்ளிக்கூடமும் இல்லை, சில பள்ளிக்கூடங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை சரிப்படுத்த வேண்டியது நாம தான். இப்போது வள்ளுவர் எழுதி கொடுத்த ஒரு திருக்குறள் வந்து அன்றைக்கி ஒரு ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருப்பார். அதுவும் வந்து தாலிப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயரமாக இருக்கும். அது வந்து 99 வருடங்களே என்னமோ அது வாழக்கூடியது. ஒரு தடவை பூத்துருச்சு அப்படின்னா அந்த பனமரத்தோட பட்டு போயிடும். அதுக்கப்புறம் அது வளராது. கிட்டத்தட்ட அது ஒரு 100 ஆண்டுகளுக்கு அது வாழக்கூடியது. அந்த பனை ஓலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய துணி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார்மலான பனை ஓலை கிடையாது. நார்மலான பனை ஓலை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த தாலி பனையில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து தாலி கட்டும் போது அதை இதாக மாங்கல்யமாக கட்டி போட்டிருக்காங்க அந்த இதுக்குள்ளே, அந்த ஓலையில். அந்த ஓலையில் வந்து வள்ளுவர் வந்து அந்த குறளை எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ஓலை வந்து நீண்ட நாட்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வரைக்கும் அந்த ஓலை வந்து எந்த இதுவுமே ஆகாமல், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனுடைய லைஃப் டைம் வந்து, அந்த ஓலையோட லைஃப் டைம் வந்து 300 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே அது நம்ம எவ்வளோதான் பொட்டிகள் எடுத்து பத்திரமா பாதுகாத்தாலும் அப்படியே நொறுங்கி கொட்டி போயிடும். ஸோ 300 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை யாரோ ஒருத்தர் இந்த இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காரு இல்லையா? இப்போ இந்த தாலிப்பனையில் எழுதுனா 300 ஆண்டுகள் வரைக்கும் அது தாங்கும் அப்படிங்கிறத ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான்ல தமிழன். அப்போ அவனுக்கு அந்த அறிவு எங்கேருந்து வந்திருக்கும்? அப்போ அதுக்கு எவ்வளோ தூரம் வந்து அவன் பயணிச்சிருப்பான், அதனுடைய முன்னோர்கள் எவ்வளோ தூரம் போய் அதை எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரே நாளில் எழுதி வச்சுட்டு போனால் அது 300 ஆண்டுகள் தாங்கும்லாம் சொல்ல முடியாது. அப்போ 300 ஆண்டுகள் முடிஞ்சோன்னா அதை ஒருத்தர் மறுபடி புதுப்பிச்சிருப்பான் இல்லையா, மறுபதிப்பு செஞ்சுருப்பான்ல. அப்போ இதை கடத்தி இன்னைக்கு நம்ம கைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்னா தமிழர்களுடைய பெருமையை, தமிழர்களுடைய ஆளுமையை எவ்வளோ தூரத்துக்கு பெருமையானதுன்னு பார்த்துக்கோங்க. காலத்தை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு இனம் அப்படின்னா அது நம்மளாக தான் இருப்போம். ஸோ தாய்மொழியில் கற்றுக்கிறது வந்து ரொம்ப கௌரவமாக சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தமிழில் பேச கற்றுக் கொடுங்க. வீடுகளில் தமிழ்லேயே பேசுங்க. குழந்தைகளுக்கு சரளமாக தமிழ் வழியில் பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. சிந்தனையை வந்து தமிழில் தான். நாம் ஆங்கில வழியிலே கல்வி கற்றாலும் நம்மளுடைய மூளை வந்து டக்குன்னு நேராக போய் என்ன பண்ணுவோம், தாய்மொழியாக இருக்கக்கூடிய மொழியில தான் போய் யோசிக்க தோணும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வாய் வழியாக உங்களுடைய மற்ற மொழிகளுக்கு கொண்டுட்டு வரும். உங்கள் பிள்ளை நம்ம ஊர்களில் இருந்தாலும் அவன் ஆங்கில வழியில் கற்றாலும் அவனுடைய மூளை சிந்திக்கிறது வந்து தமிழில் தான் சிந்திக்கும். அப்போ நீங்கள் வீட்டில் வந்து அப்பா, அம்மா, பாட்டி, தந்தை, தாத்தான்னு சொல்லி கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்தில் போனோன்னா அவன் டேடி, மம்மி, டாக் அப்படின்னு கற்றுக்கிட்டான்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஸோ எது வந்து அவனுக்கு சிந்திக்கிற திறன் அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதோ அதில் படித்தா தான் சிந்திக்கிற மொழியிலையும் பேசுகிற மொழியிலையும் கருப்பையிலேருந்து உருவாகக்கூடிய கருவிலேருந்து பேசக்கூடிய மொழியில தான் அவன் கற்கணும், அவன் சிந்திக்கணும். அப்போ தான் அவன் ஆக சிறந்த படைப்பாளியாகவும் சிறந்த சிந்தனையாளராகவும் வெளியில் வர முடியும். அதனால் இரட்டை மொழி வேண்டாம், அந்த பேராசையும் வேண்டாம். சிறந்த மனிதர்களை இந்த சமூகத்தில் உருவாக்கி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுது. அனைவரும் தாய்மொழியை போற்றி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.